guys, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, இந்த மாதிரியான பர்த்டேக்கு எப்படி நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் கூட இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு அலர்ட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அலர்ட் மோஷன் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்குற வேணுங்கிறவங்க டெலிகிராம் ஜாயின் பண்ணிவிட்டு அலர்ட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் கியூஆர்ஸ் கோடு கொடுத்துருக்கேன். கியூஆர்ஸ் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட கூகுள் லென்ஸில் சர்ச் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் லிங்க்குள்ளே போய்க்கிடலாம். அப்படி இல்லைனா கீழே ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை வந்து அலர்ட் மோஷன் ஆப்பு கொண்டு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகும். அதுக்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கேட்கும் மேலே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கண்டினியூ டு டைம்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே வந்துடும். ஓகேங்களா? இதில் இந்த சதுரமாக ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த வீடியோ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நம்மளோட வீடியோவோட சைஸ் என்ன சைஸோ அது வந்துடும். ஓகேங்களா? அப்படி இல்லை உங்களுக்கு வீடியோவோட சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் இந்த செட்டிங் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ண அப்புறம் வீடியோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோவோட சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா டோட்டலாக மோஸ்ட்லி நிறைய சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. வீடியோவோட சைஸ்லேயே இருக்கட்டும், 16:9 இருக்கட்டும். வீடியோவை இப்படி மூவ் பண்ணுங்கள். லைட்டாக டைம்லைனில் மூவ் பண்ண அப்புறம் கீழே நல்லா ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவும் கொடுத்துருக்குறேன். அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டார் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டாக ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா, பிக்சார்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் இப்போ எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோக்கு இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவும் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம்லைனை இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோ வரும். இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் மேலே இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் கலர்ஃபுல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி டைம்லைனை மூவ் பண்ணி லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு நம்மளோட ஃபோட்டோக்கு பின்னாடி வர லெட்டர்ஸும் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன உங்களோட நேமோ அதை டைப் பண்ணிக்கோங்க இதில். ஓகேங்களா?
டைப் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு லெட்டரும் கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி நேமும் இருக்குது, ஃபோட்டோவும் இருக்குது. ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கலர்ஃபுல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பார்த்தீங்களா, இதுதான் பேக்ரவுண்டு இமேஜ், டெக்ஸ்ட்டோட இமேஜ். அதை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படி கிளிக் பண்ணி நேம் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ ஒரு திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நம்மளோட ஃபோட்டோவை கரெக்டாக வச்சு எடிட் பண்ணியிருக்கோமான்னு தெரியும். ஓகேங்களா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே இதில் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ உங்களோட என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் கிளிக் பண்ணி வீடியோ வந்து கீழே எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இதே மாதிரியான வீடியோ எடிட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.